ஐயோ இந்த மனுஷன் எங்க போனான்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? நான் ஏதோ சண்டை கூட போடலையே. டீ குடுக்கலன்னு கோச்சுக்கின்னு போயாச்சே எங்கேயோ. பாரு, உங்க அம்மா கொஞ்சம் போன் பண்ணு பாரு. மாமா காணோம், கொஞ்சம் உங்க அம்மாக்கு போன் பண்ணி கொஞ்சம் கேளு எங்க போனாருன்னு. கொஞ்சம் போன் போடு உங்க அம்மாக்கு. என்ன போன் வந்துருக்குது? பார்வதி இவ்வளவு போன் பண்ணிருக்கிறா. ஹலோ ஹலோமா, எங்க மாமியார் காத்தால இருந்து காணும்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. எங்க மாமியார் வேற எங்க அழுதுன்னு உட்காந்து இருக்கிறாங்க. எப்பா வர இரு. என்னக்கா இப்படி உக்காந்துக்கிற? என்ன ஜுரமா உங்களுக்கு? டீ போட்டு நான் தட்டுங்களா? ஐயோ சத்யா, என் புருஷ கால்ல இருந்து காணும் சத்யா. நெஞ்சு குளிர் ஜுரம் வந்துட்டுக்குது, அதுக்கு தாண்டி உக்காந்துக்கிறேன். சூடா கொஞ்சம் பாதாம் பால் போட்டு கலக்கி எடுத்துருவா. உக்காந்து பக்கத்துல பயமாக்குது. நீ இருந்தா கூட கொஞ்சம் ஆதரவான எதுனா பேசுனுக்குவா. கொஞ்சம் பாதாம் பால் எடுத்துன்னு வாயேன். சரி எத்தனை வரக்கா? நான் பேகி புடிச்சுச்சா உனக்கு? என்ன நீ என்ன ஆயிடுச்சு? சண்டை போட்டு அமிச்சிட்டியா? எனக்கு தெரியும், எனக்கு நேத்தே தெரியும். சின்ன மருமகனை முந்தா நேத்து துரத்திட்டேன், என் மருமகனை நேத்து துரத்திட்டேன். இன்னைக்கு எங்க அண்ணனா நல்லா ஓசியில கெச்சிச்சுன்னு நல்லா வார்த்தைங்களை விட்டு அடிச்சு திட்டி அனுப்பிடுது. எங்க அண்ணன் நல்லா பணம் சம்பாரிச்சு கொடுத்தா வாங்கி வைக்கும் போது தெரியும். என்ன சொல்லி அமிச்சிங்கன்னு தெரியல. எவ்வளவு நாள் மனசுல வச்சிருந்த பகத்து இத்துக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறியா என்ன பாத்தியா? அக்கா நானு சொல்ல நினைச்சேன் மறந்துட்டேன். இவங்க எல்லாம் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு என் மூஞ்செல்லாம் எரியுதுக்கா. அந்த அண்ணாவை நானு மெஜிஸ்ட்ரியில பாத்துக்கா, ஜூஸ் குடிச்சுன்னு இருந்தாரு. என்னாச்சு? நான் உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமா? நீ எங்க போயிருந்த? நீ உண்மை சொல்லு எனக்கு. இல்லன்னு வச்சுக்க, நான் உன்னை விட மாட்டேன். காலைல இருந்து நான் எல்லாருக்கும் போன் பண்ணி கேட்டு நிக்கிறேன். அப்ப என்ன உண்மையே தெரிஞ்சிச்சு இல்லையா? அவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிக்சருக்கு தானே போயிட்டு வந்தேன் நானு. என்ன ஆயிடுச்சு இப்போ?